வணக்கம். இன்றைக்கு நாம் பேசப் போகும் விஷயம் உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றப் போகிறது. உண்மை உயர்வு தரும் என்று நாம் படித்திருக்கிறோம். ஆனால் அந்த உண்மை எந்த இடத்தில் சொல்லப்பட வேண்டும், எந்த இடத்தில் மௌனமாக புதைக்கப்பட வேண்டும் என்பதை அறிவதுதான் உண்மையான அறிவு. கிமு 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகா அறிஞர் சாணக்கியர் ஒரு பேரரசை உருவாக்கியவர் மட்டுமல்ல, மனித மனங்களின் ஆழத்தை அறிந்தவர். அவர் சொல்கிறார், ஒரு உறவு நீடிக்க வேண்டுமென்றால் அங்கே 100% உண்மை இருப்பதை விட 100% விவேகம் விஸ்டம் இருக்க வேண்டும். பெண்களே, நீங்கள் உங்கள் கணவரை நேசிக்கலாம், அவரே உங்கள் உலகம் என்று நினைக்கலாம். ஆனால் சாணக்கிய நீதி எச்சரிக்கிறது, ஒரு பெண்ணின் இதயம் ஒரு ரகசிய பெட்டியைப் போல இருக்க வேண்டும். அந்த பெட்டி திறக்கப்படும் பொழுது குடும்பத்திற்கு நன்மை விளைய வேண்டுமே தவிர அது குடும்பத்தை எரிக்கும் தீயாக மாறிவிடக்கூடாது. இந்த நீண்ட உரையாடலில் சாணக்கியர் வலியுறுத்தும் அந்த 5 மகா ரகசியங்களை அணு அணுவாக அலசப் போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து முடிக்கும்போது உங்கள் உறவை கையாளும் விதம் முற்றிலும் மாறியிருக்கும். அத்தியாயம் 2, முதல் ரகசியம், பொருளாதார பாதுகாப்பு, தி சீக்ரெட் ட்ரெஷர். சாணக்கியரின் பொருளியல் தத்துவத்தின்படி ஒரு இல்லத்தரசி என்பவள் குடும்பத்தின் மறைமுக காப்பீடு, இன்டைரக்ட் இன்சூரன்ஸ். முதலாவது ரகசியம், உங்கள் சேமிப்பு. நவீன காலத்தில் நாம் இதை எமர்ஜென்சி ஃபண்ட் என்கிறோம். ஆனால் சாணக்கியர் இதை ஸ்திரீதனம், பெண்ணின் செல்வம் என்கிறார். கணவன் கொண்டு வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை சிறுகச் சிறுகச் சேர்த்து வைப்பது ஒரு மனைவியின் கடமை. இதை ஏன் கணவரிடம் சொல்லக்கூடாது? ஆண்களின் உளவியல் என்னவென்றால், அவர்கள் கையில் பணம் இருக்கும்போது தங்களை ஒரு சக்கரவர்த்தியாக நினைப்பார்கள். என் மனைவி சேமித்து வைத்திருக்கிறாளே என்று தெரிந்தால் அவர்கள் உழைக்கும் வேகம் குறையும் அல்லது தேவையற்ற ஆடம்பர செலவுகளில் ஈடுபடுவார்கள். ஆனால் விதி என்பது எப்போதுமே சாதகமாக இருப்பதில்லை. ஒரு நாள் திடீரென்று உங்கள் கணவருக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்படலாம் அல்லது யாரிடமாவது கடன் வாங்கிவிட்டு அவமானப்படலாம். அந்த நேரத்தில் என்னிடம் இவ்வளவு பணம் இருக்கிறது, கவலைப்படாதீர்கள் என்று நீங்கள் கொடுக்கும் அந்த தொகை வெறும் பணம் அல்ல, அது உங்கள் கணவரின் உயிர் நாடி. அந்த நிமிடம் வரை அந்த பணம் ஒரு ரகசியமாகவே இருக்கட்டும். ஒரு பெண்ணின் மௌனமான சேமிப்பு தான் ஒரு குடும்பத்தின் உண்மையான முதுகெலும்பு. அத்தியாயம் 3, இரண்டாவது ரகசியம், தானத்தின் மேன்மை, த பவர் ஆஃப் சீக்ரெட் சேரிட்டி. தர்மம் என்பது ஒரு மனிதனின் கர்மாவை தீர்மானிக்கிறது. ஆனால் அதை தம்பட்டம் அடிப்பது அந்த தர்மத்தின் பலனையே அழித்துவிடும். சாணக்கியர் சொல்கிறார், யார் ஒருவன் தான் செய்த தானத்தை பற்றி பேசுகிறானோ அவனது புண்ணியம் அந்த நொடி கணக்கிலே அழிந்து போகிறது. பெண்களே, நீங்கள் உங்கள் பிறந்த வீட்டு உறவினர்களுக்கோ அல்லது கஷ்டப்படுபவர்களுக்கோ உதவி செய்யலாம். அதை ஒருபோதும் கணவரிடம் கணக்கு காட்டாதீர்கள். ஏன்? பல நேரங்களில் கணவர்கள் தங்கள் உழைப்பின் வலியை உணர்ந்திருப்பார்கள். அவர்கள் அந்த பணத்தை செலவு செய்ய யோசிக்கலாம். வீட்டில் இவ்வளவு தேவைகள் இருக்கும்போது ஏன் அடுத்தவனுக்கு கொடுக்கிறாய் என்று அவர் கேட்டால் அங்கே சண்டை பிறக்கும். அது உங்கள் மன நிம்மதியை குலைக்கும். நீங்கள் செய்த நல்ல காரியம் சாபமாக மாறும். எனவே உங்கள் கரங்களால் செய்யும் தர்மம் உங்கள் கணவருக்கு தெரியாத ரகசியமாகவே இருக்கட்டும். அதன் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தை நிழல் போல காக்கும். அத்தியாயம் 4, மூன்றாவது ரகசியம், பிறந்த வீட்டு பெருமை, தி ஷீல்ட் ஆஃப் ஆன்செஸ்ட்ரி. ஒரு பெண் தன் பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் இடையிலான ஒரு பாலம். அந்த பாலத்தில் விரிசல் விழாமல் காப்பது அவள் கையில்தான் உள்ளது. இது மிக மிக முக்கியமான ரகசியம். உங்கள் பிறந்த வீட்டில் ஏதேனும் சண்டைகள் இருக்கலாம், வறுமை இருக்கலாம், அல்லது உங்கள் சகோதரர்களிடம் சில குறைகள் இருக்கலாம். அந்த ரகசியங்களை உங்கள் கணவரிடம் ஒருபோதும் பகிராதீர்கள். அவர் என்னை புரிந்து கொள்வார் என்று நீங்கள் நினைப்பது வெறும் மாயை. மனித மனம் கோபப்படும் போது மிருகமாக மாறும். நாளை ஒரு சிறு வாக்குவாதம் வரும்போது உங்கள் கணவர் உங்கள் பிறந்த வீட்டு பலவீனத்தை சுட்டிக்காட்டி உங்களை ஏளனம் செய்வார். உன் அப்பாவே அப்படிப்பட்டவர்தான், உன் அண்ணன் ஒரு திருடன் என்று அவர் சொல்லும் ஒரு வார்த்தை உங்கள் இதயத்தில் ஆறாத வடுவை உண்டாக்கும். உங்கள் பிறந்த வீட்டின் மானம் உங்கள் மௌனத்தில் இருக்கிறது. அங்கே 1000 குறைகள் இருந்தாலும் உங்கள் கணவர் முன்னிலையில் உங்கள் பிறந்த வீடு ஒரு சொர்க்கமாகவே காட்டப்பட வேண்டும். உங்கள் புகுந்த வீட்டில் உங்களுக்கு கிடைக்கும் மரியாதை உங்கள் பிறந்த வீட்டை பற்றி நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதில் தான் அடங்கியிருக்கிறது. அத்தியாயம் 5, நான்காவது ரகசியம், கடந்த கால கசப்புகள், தி பெரிட் பாஸ்ட். சாணக்கியர் காலத்தின் சக்கரத்தை பற்றி நன்கு அறிந்தவர். கடந்த காலம் என்பது முடிந்து போன ஒரு அத்தியாயம். இந்த 4வது ரகசியத்தை மிகவும் கவனமாக கேளுங்கள். திருமணத்திற்கு முன்பு உங்களுக்கு ஏதேனும் காதல் தோல்விகளோ அல்லது மனதை காயப்படுத்திய தவறுகளோ நடந்திருக்கலாம். அதை நேர்மை என்கிற பேரில் கணவரிடம் உளறிவிடாதீர்கள். ஆண்கள் தர்க்க ரீதியாக சிந்தித்தாலும்
உணர்வு ரீதியாக தங்கள் மனைவியின் கடந்த காலத்தை பற்றி மிக கடுமையான சந்தேக உணர்வை கொண்டிருப்பார்கள். நீங்கள் எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் உங்கள் கடந்த காலத்தை பற்றி நீங்கள் சொல்லும் ஒரு சிறு தகவல் உங்கள் கணவரின் ஆழ்மனதில் ஒரு சந்தேக விதையை ஊன்றிவிடும். அந்த விதை வளர்ந்தால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் அவருக்கு தவறாக தெரியும். அன்று அப்படி செய்தவள் இன்று ஏன் இப்படி செய்ய மாட்டாள் என்கிற கேள்வி அவர் மனதை அரித்துக்கொண்டே இருக்கும். ஒரு முறை சந்தேகம் வந்துவிட்டால் அங்கே அன்பு கசந்து போகும். கடந்த காலம் என்பது எரிக்கப்பட்ட ஒரு பழைய துணி. அதை மீண்டும் தையல் போட்டு உடுத்த முடியாது. அதை அப்படியே புதைத்து விடுங்கள். அத்தியாயம் 6, 5வது ரகசியம், புரணி பேசுவதை தவிர்த்தல். ப்ரொடெக்டிங் தி இமேஜ். கணவன் மனைவிக்குள் இருக்கும் ஈகோ மற்றும் தன்மானமும் பற்றி சாணக்கியர் ஒரு மந்திரி போல பேசுகிறார். வெளியே உலகம் உங்கள் கணவரை பற்றி என்ன சொன்னாலும் அதை அப்படியே வந்து அவரிடம் சொல்லாதீர்கள். உறவினர்கள் உங்கள் கணவரை மதிக்காமல் இருக்கலாம், அல்லது நண்பர்கள் அவரை பற்றி கேலி செய்திருக்கலாம். உங்களை எல்லாரும் முட்டாள்னு சொல்றாங்க என்று நீங்கள் வந்து சொன்னால் அது அவரை ஊக்கப்படுத்தாது. மாறாக அவருக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையை சிதைக்கும். ஒரு மனைவி என்பவள் கணவனின் குறைகளை திருத்தும் கண்ணாடியாக இருக்க வேண்டுமே தவிர உலகத்தின் நச்சு அம்புகளை கொண்டு வந்து குத்தும் வில்லாக இருக்கக்கூடாது. அவருக்கு ஏதேனும் குறை இருந்தால் பிறர் இப்படி சொல்கிறார்கள் என்று சொல்லாமல், நீங்கள் இதை மாற்றினால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று அன்பாக சொல்லுங்கள். மற்றவர்களின் விமர்சனத்தை சொல்லாமல் மறைப்பது பொய் அல்ல, அது உங்கள் கணவரின் நிம்மதியை பாதுகாக்கும் கருணை. அத்தியாயம் 7, நிறைவுரை மற்றும் அந்த மகா போனஸ் ரகசியம். சாணக்கிய நீதியின் சிகரமான ஒரு உண்மை. இன்று நாம் பார்த்த இந்த 5 ரகசியங்களும் உங்கள் குடும்ப வாழ்வின் கவசங்கள். வீடியோவின் தொடக்கத்தில் நான் சொன்ன அந்த போனஸ் ரகசியம் இதோ. சாணக்கியர் சொல்கிறார், எந்த ஒரு மனைவி தன் கணவனை விட மற்றவர்களின் சொற்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வெளிநபர்களை தன் வீட்டு பிரச்சனைகளில் தலையிட அனுமதிக்கிறாளோ அவளே தன் குடும்பத்தின் முதல் எதிரி. உறவுகள் பலவீனமான நூலால் ஆனவை அல்ல, அவை விவேகம் எனும் கயிற்றால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் கணவர் உங்கள் பாதி உடல், அர்த்தநாரீஸ்வர தத்துவம். ஆனால் உங்கள் அறிவு உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது. இந்த தகவல்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன். உங்கள் அனுபவத்தில் நீங்கள் எதையாவது மறைத்து அது நன்மையில் முடிந்திருக்கிறதா, அல்லது உண்மையை சொல்லி சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் தோழிகளுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து அவர்களின் வாழ்விலும் வெளிச்சம் ஏற்றுங்கள். சாணக்கியா சீக்ரெட்ஸ் தமிழ் குடும்பத்தில் இணைந்து மேலும் பல ரகசியங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த ஒரு புரட்சிகரமான வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.